அந்த என் மீது போர் தொடுத்த டீப் ஸ்டேட் நொந்து போயிட்டானுங்க. என்னடா இவனை ஒண்ணுமே பண்ண முடியல, யாரா இவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், இவனுக்கு பின்னாடி யாரா இருக்காங்க? திரும்ப ஒரே ஆன்சர் தான், நமக்கு பின்னாடி யார் இருக்காங்க பாக்குறீங்களா, பாத்துக்கோங்க. பெருமானும் தாயாரும் தான். இன்னொரு ரகசியம் என்னுடைய மைண்ட் வாய்ஸ் சொல்லி விட்டுறேன். ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவர், என்னுடைய நன்மையில ரொம்ப விருப்பம் உடையவர். அவரோட என்னை பார்த்து பேசும்போது ரொம்ப நாள் பக்தர், கண்ணெல்லாம் கலங்கி, பாவம் சாமி, நீங்க தனி ஆளா இவ்வளவு பெரிய போரை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கே சாமி, அன்ஃபேர் வார் சாமி அப்படின்னாரு. நான் சரி, அவர் மனசு கஷ்டப்பட வேண்டாம், ஆமா ஆமாங்கய்யா அப்படின்னு பொலைட்டா சைலண்டா இருந்து பேசி அவர் அனுப்பிட்டேன். ஆனா மனசுக்குள்ள நினைச்சுட்டேன், இது திமுரு அகங்காரமும் இல்லைங்கய்யா. நான் மனசுக்குள்ள என் மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடிச்சு அதை அப்படியே சொல்லிடுறேன். நான் நினைச்சேன், ஆமாமா இது அன்பேர் தான். மனுஷங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு பெருமான் யாருக்கு துணை இருக்காரோ அவர் மேல சண்டையை போட்டு எனக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியாம, தயவு செஞ்சு திமுரு அகங்காரம்லாம் நினைச்சுக்காதீங்க.